தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் 2025. முத்தம். எழுத்துருவாக்கம் ஆண்டன் சேகோவ். தமிழாக்கம் என்கே மகாலிங்கம். குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளரை பற்றியது. ஆண்டன் சேகோவ் உலக புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர். வாழ்ந்த காலம் 1860 முதல் 1904 வரை. நாடகங்களும் சிறுகதைகளும் எழுதியவர். புகழ்பெற்ற 4 செவ்வியல் நாடகங்களும் பல சிறுகதைகளும் குறுநாவல்களும் பயணக் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். அவருடைய சிறுகதைகளை இலக்கிய விமர்சகர்களும் வாசகர்களும் உயர்ந்த இடத்தில் வைத்துள்ளனர். ஹென்ரிக் இப்சன், ஆகஸ்டின் பெர்க் ஆகியோருடன் இவரையும் சேர்த்து நவீன நாடகத்தின் முக்கியமான 3 பேர்கள் என்று கணிக்கின்றார்கள். இவர் தொழில் ரீதியாக ஒரு மருத்துவர். மருத்துவம் என்னுடைய சட்ட ரீதியான மனைவி, இலக்கியம் என் வைப்பாட்டி என்று ஒரு முறை சொன்னார். இவருடைய முக்கிய நாடகங்கள் த சீகல், 3 சிஸ்டர்ஸ், த செரி ஓக்கியாட், அங்கிள் வான்யா. கலைஞனின் பங்கு கேள்வி கேட்பதை அன்றி பதில் சொல்வதல்ல என்று ஒரு முறை கூறியுள்ளார். அவருடைய சில கதைகள் புரியவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக அவருடைய தந்தை விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் மகன். அவர் மளிகை கடை வைத்திருந்தார். தாய் நன்றாக கதை சொல்வார். நாங்கள் தந்தையிடமிருந்து திறமைகளையும் தாயிடமிருந்து ஆன்மாவையும் பெற்றோம் என்றார். தந்தை கண்டிப்பானவராக இருந்திருக்கின்றார். செக்கோவை போல புதுமை பித்தனும் இளமையிலேயே காச நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார். தந்தையுடனான உறவில் விரிசல் இருந்தது. கதைக்குள் செல்வோம். மே மாதம் 20ஆம் தேதி மாலை 8 மணிக்கு வடபகுதி படையணியின் ஒரு பகுதியான சேமப்படையின் 6 பீரங்கி தொகுதிகளும் பாசறை கூடாரத்திற்கு போகும் வழியிலே மியஸ்ட்ரிக் என்ற கிராமத்திலே இரவு தங்கியது. அப்போது படைகளின் பொதுவான சந்தடி இரைச்சல் உச்சத்திலே இருந்தது. சில அதிகாரிகள் துப்பாக்கிகளை பழுது பார்ப்பதிலே தங்கள் முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் தேவாலயத்தின் சதுக்கத்தின் அருகாமையிலே ஒன்று கூடி குடியிருப்புக்கு பொறுப்பான அதிகாரி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் ஒருத்தன் சிவில் உடையிலே விசித்திரமான குதிரை ஒன்றிலே தேவாலய பகுதியில் தோன்றினான். சிறிய சாம்பல் கலந்த பழுப்பு நிறமும் அழகான கழுத்தும் கட்டை வாலமுடைய குதிரை அது. அதிலே நேராக வராமல் பக்கவாட்டிலே அசைந்து கொண்டு வந்தான். அந்த குதிரை கால்களிலே சவுக்கால் அடிபட்டது போல் ஒரு வகையான நடனம் ஆடிக்கொண்டு காலடி எடுத்து வைத்து நடந்து வந்தது. குதிரையிலே வந்தவன் அதிகாரிகள் நிற்கும் இடத்தை அடைந்தவுடன் தன் தொப்பியை கையிலே எடுத்துக்கொண்டு, மேன்மை தங்கிய லெப்டினன்ட் ஜெனரல் வான் ராபர்ட் கனவான்களாகிய உங்களை இன்று தன்னுடன் தேநீர் அருந்த அழைக்கின்றார் என்றான். பின் குதிரை திரும்பி நடனமாடிவிட்டு பக்கவாட்டாக திரும்பி சென்றது. தூதன் திரும்பவும் ஒரு தரம் தன் தொப்பியை தூக்கிவிட்டு தேவாலயத்தின் பின்பக்கம் விசித்திரமான குதிரையுடன் மறைந்து விட்டான். என்ன அர்த்தம் இதற்கு என்று அங்கிருந்த சில அதிகாரிகள் குறைபட்டு கொண்டு தங்கள் இருப்பிடத்தை நோக்கி கலைத்து சென்றார்கள். நாங்கள் தூக்க மயக்கத்திலே இருக்கின்றோம். இந்த வான் ராபர்ட் என்பவன் தேநீர் விருந்துக்கு அழைக்கின்றான். தேநீர் விருந்தென்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். 6 பீரங்கி தொகுதிகளின் அதிகாரிகளுக்கும் கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி தெளிவாக நினைவிருந்தது. காசாக் படைப்பிரிவின் அதிகாரிகளுடன் சேர்ந்து நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது இதேபோல ஒரு பிரபு தேநீர் விருந்துக்கு அழைத்திருந்தார். அவருக்கு அந்த சுற்றுப்புறத்திலே ஒரு பண்ணை இருந்தது. அவர் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி. விருந்தோம்பல் பண்பும் இன்முகமும் காட்டி பழகும் தன்மையுடையவர். அவர் இவர்களுக்கு நன்றாக மதுவும் உணவும் அளித்து உபசரித்தார். கிராமத்திலே உள்ள அவர்களின் இருப்பிடத்திற்கு போக அனுமதிக்காமல் அன்றிரவு அங்கேயே தங்கச் செய்தார். அவையெல்லாம் நன்றாகவே நடந்தன. அவற்றை விட வேறு எதையுமே எவரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதில் மோசமான விஷயம் என்னவென்றால், முதிய இராணுவ அதிகாரி இளம் இராணுவத்தினருடன் உண்டான நட்பால் ஈர்க்கப்பட்டு காலையிலே சூரியன் உதிக்கும் வரை தன் காலத்து இராணுவ அதிகாரிகளின் புகழ்பெற்ற கடந்த காலத்து உபகதைகளை சொல்வதில் காலத்தை கடத்தினார். அத்துடன் அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விலை மதிப்பெற்ற ஓவியங்களையும் பழைய செதுக்கப்பட்ட வேலைப்பாடுகளையும் அரிய துப்பாக்கி வகைகளையும் பெரிய மனிதர்கள் தம் கையாலே எழுதிய கடிதங்களையும் வாசித்து காட்டினார். விருந்துக்கு வந்திருந்த இளைய அதிகாரிகள் களைப்புற்று எப்போது போய் தங்கள் படுக்கையிலே தலையை சாய்க்கலாம் என்று மறைவாக கொட்டாவி விட்டு கொண்டும் காத்து கொண்டும் இருந்தார்கள். இறுதியில் விருந்தாளி அவர்களை போக அனுமதித்த போது அவர்கள் துயில்வதற்கான காலம் கடந்துவிட்டது. இந்த வான் ரொபேக்கும் அப்படிப்பட்டவராக இருக்கலாம் அல்லவா? அவர் அப்படிப்பட்டவராக இல்லையோ அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
அவர்கள் தங்கள் சீருடைகளை மாற்றிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த கணவானுடைய வீட்டை தேடிச் சென்றார்கள். தேவாலயத்தின் சதுக்கு பக்கத்திலே உள்ள பாதையாலே கீழிறங்கிச் சென்றால் மேன்மை தங்கியவரின் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொன்னார்கள். அல்லது தேவாலயத்தின் பின்புறம் ஆற்றின் பக்கம் கீழிறங்கி கரையோரம் தோட்டம் வரை நடந்தால் ஒரு சாலை செல்லும், அது அவர் வீட்டிற்கு கொண்டு செல்லும். அல்லது மேல் பாதையால் தேவாலயத்திலே இருந்து நேராக செல்லும் தெருவால் போனால் கிராமத்திலே இருந்து அரை மைல் தூரத்திலே உள்ள மேன்மை தங்கியவரின் தானிய கிடங்குகளை அடையலாம். அப்படியும் போகலாம் என்றார்கள். அதிகாரிகள் மேற்பக்க வழியாலே செல்ல தீர்மானித்தார்கள். யார் இந்த வான் ரொபெக் என்று வியந்தார்கள். நிச்சயமாக பிளெஃப்னாவிலே உள்ள குதிரைப்படை பிரிவை நடத்தும் கட்டளை தளபதியாக இருக்காது என்றார்கள். இல்லை, அவர் இந்த வான் ரொபெக் அல்ல, அவர் சாதாரண ரொபெக் தான். வான் என்ற பிரபு வர்க்கத்தைச் சேர்ந்தவர் அல்ல. எப்படி அருமையான காலநிலை! முதலாவதாக வந்த தானிய கிடங்கிலே இருந்து 2 பக்கங்களாக தெரு பிரிந்து சென்றது. ஒன்று நேராக சென்று மாலை இருட்டிலே மறைந்து போனது. அடுத்தது வலது பக்கம் இருந்த களஞ்சிய உரிமையாளரின் வீட்டுக்கு சென்றது. அதிகாரிகள் வலது பக்கம் திரும்பி மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். தெருவின் 2 பக்கமும் கல்லால் கட்டப்பட்ட தானிய கிடங்கு கட்டிடம் நீண்டு சென்றது. அவற்றுக்கு செந்நிற கூரை போடப்பட்டிருந்தது. அவை முறைத்த தோற்றத்திலே மாவட்ட நகரத்திலே உள்ள இராணுவ இருப்பிடம் போன்று காணப்பட்டது. அதற்கு மேற்புறம் பண்ணை வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் ஒளி வீசின. நல்ல சகுனம் கனவான்களே என்றான் அதிகாரிகளில் ஒருத்தன். எங்களை அழைத்தவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவராக திறமைசாலியாகவும் இருக்க வேண்டும். அவர் எங்களை பற்றி விவரம் தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். லெப்டினன்ட் லொபிகோ முன்னாலே சென்று கொண்டிருந்தான். அவன் உயரமானவன், உறுதியானவன். முகத்தில் மீசையோ தாடியோ இல்லை. அவனுடைய வட்டமான செழிப்பான முகத்தில் ஏதோ காரணத்தால் ஒரு முடிகூட முளைத்திருக்கவில்லை. வயது 25க்கு மேல் இருக்கும். பெண்கள் அவ்விடத்தில் இருக்கின்றார்களா என்பதை தூர இருந்தே அறியும் விசேட புலனறிவு உள்ளவன். அதற்காகவே படையணி பிரிவில் பெயர் பெற்றவன். அவன் திரும்பி நின்று, ஓம், இங்கே பெண்கள் இருக்கின்றார்கள், அதை நான் இயல்புணர்வாலே அறிந்து சொல்கின்றேன் என்றான். வாசலில் வான் ரொபேக்கே அதிகாரிகளை வரவேற்றார். அழகான தோற்றம் கொண்ட மனிதர், 60 வயது இருக்கும். சிவிலியன் உடையிலே இருந்தார். விருந்தினருக்கு கைகளை குலுக்கிக் கொண்டார். அவர்களை கண்டதால் தான் மிகவும் மகிழ்ச்சியும் உபகையும் அடைவதாக சொன்னார். ஆனால் அன்றிரவு அங்கேயே அவர்களை தங்குவதற்கு கேட்க முடியாது என்பதற்கு மன்னிக்கும்படி இறைவனின் பேரிலே தாழ்மையாக கேட்பதாக சொன்னார். அவரின் 2 சகோதரிகள் தங்கள் குழந்தைகளுடன், சில சகோதரர்களும் சில அயலவர்களுடன் அவரை சந்திப்பதற்காக வந்திருப்பதாகவும் அதனால் இவர்கள் தங்குவதற்கு கூடுதலாக அறைகள் இல்லை என்றும் சொன்னார். தளபதி எல்லோரின் கைகளையும் குலுக்கினார். மன்னிப்பு கேட்டார், முறுவலித்தார். முன்பு சந்தித்த பிரபு போல இவர் இல்லை என்பது அவரின் முகத்தில் தெரிந்தது. அவர் அதிகாரிகளை அழைத்ததற்கு காரணம் அவருடைய அபிப்பிராயத்திலே அது ஒரு சமூக கடமை. கம்பளம் விரித்த மாடிப்படிகளிலே அதிகாரிகள் மெதுவாக ஏறிக்கொண்டிருந்த போது அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பணியாளொருத்தன் அவசரமாக கீழே இருந்த வாயிலடியிலே இருந்த விளக்கையும் மேலே முன்னறையில் இருந்த விளக்கையும் கொளுத்த போவதைக் கண்டதும் அவர்கள் அசௌகரியத்தையும் அனுமதியின்மையையும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததையும் உணர்ந்து கொண்டார்கள். அந்த வீட்டிலே 2 சகோதரிகளும் அவர்கள் குழந்தைகளும் சகோதரர்களும் அயலவர்களும் ஏதோ குடும்ப கொண்டாட்டத்திற்காகவோ நிகழ்விற்காகவோ கூடியிருந்தார்கள். அப்போது அறிமுகமில்லாத 19 அதிகாரிகளின் வருகையை எப்படி அவர்கள் வரவேற்க முடியும்? வரவேற்பறை வாயிலிலே அதிகாரிகளை உயரமான கம்பீரமான மூதட்டியொருத்தி வரவேற்றாள். கருமையான புருவங்கள், நீண்ட முகம், பேரரசு யூஜியனைப் போலவே இருந்தாள். கண்ணியமாகவும் கம்பீரமாகவும் உருவளித்தாள். விருந்தினரை பார்ப்பதிலே மகிழ்ச்சியும் உவகையும் அடைந்ததாக சொன்னாள். கணவனும் தானும் அந்த அதிகாரிகளை இரவு தங்கிச் செல்ல அழைக்காததற்காக மன்னிப்பு கேட்டாள். அவளுடைய அழகான கம்பீரமான புன்னகை விருந்தினரிடமிருந்து முகத்தை திருப்பிய போது முகத்திலே இருந்து உடனடியாக மறைந்து போனது. இப்படியான பல அதிகாரிகளை பலமுறை தன் வாழ்விலே கண்டிருக்கிறாள் என்பதும் அவர்களை வரவேற்பதற்கான மனநிலையில் அவள் இப்பொழுது இல்லை என்பதும் தெரிந்தது. தன் வீட்டிற்கு அவர்களை அழைத்ததும் இன்னும் கூடுதலாக அவர்களை வரவேற்க முடியாது என்பதற்காக மன்னிப்பு கேட்டதும் அவளுடைய நட்பிறப்பிலே சமூகத்திலே அவர்களுக்கு இருந்த தகுதியும் தான். அவை காரணமே தவிர வேறொன்றுமில்லை.
அதிகாரிகள் பெரிய உணவறைக்கு சென்றபோது அங்கே ஒரு டசின் பேர் இருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் இளையவர்களும் முதியவர்களுமாக. அவர்கள் அனைவரும் நீண்ட மேசையில் தேநீருக்காக காத்திருந்தார்கள். ஒரு கூட்டம் ஆண்கள் நாற்காலிகளிலே தெளிவில்லாமல் தெரிந்தார்கள். அவர்களை சுற்றி சுருட்டு புகை படர்ந்திருந்தது. அவர்களின் நடுவே உயரமான ஒல்லியான ஓர் இளம் ஆண் நின்றான். சிவப்பு நிற கன்ன மீசை மயிர்கற்றை வைத்த அவன் ஆங்கிலத்திலே உரத்த குரலை மொழியிலே பேசிக் கொண்டிருந்தான். அந்த கூட்டத்திற்கு அப்பால் கதவொன்றினூடாக ஓர் ஒளி அறை தெரிந்தது. அங்கே பழுப்பு நீல நிறத்திலே தளவாடங்கள் தெரிந்தன. கனவான்களே, நீங்கள் பலர் இருக்கின்றீர்கள். அதனால் என்னால் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிமுகம் செய்ய முடியாது என்றார் தளபதி உரத்த குரலில். அதை உற்சாகமாக சொல்ல முயன்றார். அதனால் ஒவ்வொருவரும் நீங்களே உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். கனவான்களே, எந்த சம்பிரதாயங்களும் தேவையில்லை. அதிகாரிகளில் சிலர் மிக தீவிரமான முகத்துடன் இருந்தார்கள். சிலர் புன்னகையை வேண்டுமென்றே வரவழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோரும் மிகவும் சங்கடத்துடன் தலைகளை குனிந்து வணக்கம் தெரிவித்தார்கள். பின் தேநீருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் மிகவும் சங்கடமாக உணர்ந்தவன் ரியானோபாவிச் தான். அவன் கண்ணாடி அணிந்த சிறு அதிகாரி. சரிந்த தோள்களும் சிவிங்கி பூனைக்குரிய கன்னத்தை தாடியுமாக இருந்தான். அவருடைய சில தோழர்கள் தீவிரமாக முக வெளிப்பாடுகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். சிலர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய முகம் சிவிங்கி பூனை கன்னத்தாடியும் மூக்கு கண்ணாடியும் எதையோ சொல்வது போல இருந்தன. மிகவும் கூச்சப்படுகின்ற, மிகவும் அடக்கமான, முழு படைத்தொகுதியிலும் எந்த புகழும் பெறாத ஒரு அதிகாரி என்பதைப் போல இருந்தன. அறைக்குள் போய் முதலிலே மேசையிலே இருந்தபோது அவனால் எந்த முகத்திலும் சரி பொருளிலும் சரி தன் கவனத்தை செலுத்த முடியவில்லை. முகங்கள், உடைகள், பிராண்டி மது இருந்த கிளாஸ் குடுவை, கிளாஸ்களில் இருந்து வெளியேறும் ஆவி, வடிவமைக்கப்பட்ட பலகைகள் எல்லாமே கலந்து ஒரே மனப்பதிவாக்கம்தான் அவனுக்கு தெரிந்தது. அது ரியோபோவிச்சிற்கு ஒரு எச்சரிக்கையை உணர்த்துவதாகவும் தன் சங்கடத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு தூண்டுவதற்கு மட்டுமே அது உதவியாக இருந்தது. ஒரு விரிவுரையாளர் மாணவர்கள் முன் முதலில் நேரில் தோன்றுவதைப் போல அவன் கண்கள் முன்னாலே இருந்த எல்லாவற்றையும் பார்த்தன. ஆனால் வெளிப்படையாக அவனுக்கு எதுவுமே மனதில் பதியவில்லை. மங்கலாக மட்டும் புரிந்தது. அதை உளவியல் குருட்டுத்தன்மை என்பார்கள். சற்று நேரத்துக்கு பின் சூழலுக்கு பழக்கப்பட்ட பின் ரியோபோவிச் தெளிவாக பார்த்தான். அதன் பின் அவற்றை சரியாக அவதானிக்கத் தொடங்கினான். கூச்ச சுபாவம் உள்ள மனிதனாக சமூகத்திலே பழக்கப்படாத அவனுக்கு முதலிலே தென்பட்டது புதிதாக அறிமுகமானவர்களின் அசாதாரண மனத்தைரியம்தான். அதிலே அவன் மிகவும் குறைபாடுள்ளவன். அங்கே வான் ரோபர்ட், அவர் மனைவி, இரு முதிய பெண்கள், இளஞ்சிவப்பு நிற உடையிலே இருந்த ஓர் இளம்பெண், சிவப்பு நிற கண்ணத்தாடி வைத்த இளம் ஆண். அவன் வான் ரோபெக்கின் இளைய மகன். அவன் புத்திசாலியாகவும் இருந்தான். எல்லோரும் ஏற்கனவே ஒத்திகை பார்த்தவர்கள் போல காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் அதிகாரிகளுக்கு இடையே இருந்து கொண்டார்கள். உடனடியாகவே கடும் சூடான விவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதிலே விருந்தினரும் பங்கு பெற்றினார்கள். இளஞ்சிவப்பு நிற உடையிலே இருந்த இளம்பெண் பீரங்கி படைக்கு இது நல்ல காலம் என்றாள். குதிரைப்படை மற்றும் காலாட்படையிலும் பார்க்க அதற்கு நல்ல காலம் என்பதை கடுமையாக வலியுறுத்தி சொன்னாள். வான் ரோபெக்கும் முதிய பெண்களும் எதிர்கோணத்திலே எடுத்து விவாதித்தார்கள். இரு பிரிவினரும் அதை பற்றி விறுவிறுப்பாக மாறி மாறி விவாதித்தார்கள். ரியோபோவிச் சிவப்பு நிற உடையிலிருந்திருந்த இளம்பெண் சூடாக விவாதிப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். அறிமுகம் சற்று சுவாரஸ்யமுமற்ற ஒரு பொருளை பற்றி சூடாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய முகத்தில் செயற்கையான புன்சிரிப்புகள் வந்து போவதை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். வான் ரோபெக்கும் அவருடைய குடும்பமும் சாமர்த்தியமாக அதிகாரிகளை விவாதத்திற்குள் இழுத்து விட்டார்கள். அதேவேளை அவர்களுடைய மது கிளாஸ்களையும் வாயையும் கவனமாக பார்த்து கொண்டார்கள். அவர்கள் போதிய அளவு மது அருந்துகிறார்களா, இனிப்பு எடுத்துக் கொள்ளுகின்றார்களா, சிலர் ஏன் கேக்குகள் சாப்பிடுகின்றார்கள் இல்லை, ஏன் சிலர் பிராண்டி அருந்துகிறார்கள் இல்லை என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ரியோபோவிச் அவர்களை பேசுவதை கேட்டுக்கொண்டு அவர்களை கவனித்துக் கொண்டும் இருந்தான். அவர்கள் நேர்மையற்ற ஆனால் அற்புதமான ஒழுக்கமுடைய குடும்பத்தினர் என்று அறிந்து கொண்டான். அவர்களால் அவன் கவரப்பட்டு கொண்டும் இருந்தான். தேநீர் விருந்துக்கு பின் அதிகாரிகள் வரவேற்பறைக்குள் சென்றார்கள்.
லெப்டினன்ட் லொபிகோவின் இயல்புணர்வு அவனை கைவிட்டு விடவில்லை. அங்கே பல மணமாகாத இளம்பெண்களும் மணமான இளம்பெண்களும் இருந்தார்கள். எங்களுக்கு தகவல் கொண்டு வந்த தூதன் ஒரு லெப்டினன்ட். அவன் கருப்பு உடையணிந்த அழகான இளம்பெண்ணுக்கு பக்கத்திலே கண்ணுக்கு தெரியாத வாள் ஒன்றிலே சாய்ந்து நிற்பதைப் போல நின்றான். மகிழ்ச்சியுடன் குனிந்து நின்று முறுவலித்துக் கொண்டும் தோள்களை குலுக்கிக் கொண்டும் சரசமாடிக்கொண்டும் இருந்தான். மிகவும் சுவாரஸ்யமான ஆனால் அபத்தமான ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அழகான அந்த பெண் அவனுடைய செழிப்பான முகத்தை பார்த்து கொண்டு பணிவாக ஆனால் ஆர்வமில்லாமல் அப்படியா என்று கேட்டாள். அந்த ஆர்வமில்லாமல் அப்படியா என்ற கேள்விக்கு அவன் புத்திசாலியாக இருந்திருந்தால் அவள் ஒருபோதுமே அவனுடைய விருப்பத்துக்கு இசைய மாட்டாள் என்ற முடிவுக்கு வந்திருப்பான். பியானோ இசை தொடங்கியது. வால்ஸ் நாட்டார் இசை அகன்ற எண்ணல்களினூடாக சோகமாக மிதந்து வந்தது. அனைவருக்கும் ஏதோ காரணத்திற்காக அது ஒரு வசந்த காலம் என்றும் மே மாதம் என்றும் நினைத்து கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ரோசா மலர்களின் மனம், இளம் சிவப்பு மலரின் மனம், இளம் நெட்டிலிங்க மலர்களின் மனமும் ட்ரெங்கிலே வந்து சென்றன. ரியோபோவிச் பிரண்டி குடித்திருந்ததால் அவனுக்கு போதை தலைக்கேறியிருந்தது. அதனால் இசையின் பாதிப்பாலே ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டு முறுவலித்துக் கொண்டும் பெண்களின் அசைவுகளை கவனித்துக் கொண்டும் இருந்தான். ரோசா மலர்களின் மனமும் நெட்டிலிங்க இலைகளின் மனமும் இளம் சிவப்பு லைக்கானின் மனமும் தோட்டத்திலே இருந்து வராமல் பெண்களின் முகங்களிலும் அவர்கள் உடைகளிலும் இருந்து வருவது போல அவனுக்கு தோன்றியது. வான் ராபெக்கின் மகன் எலும்பும் தோலுமான ஓர் இளம் பெண்ணை நடனமாக அழைத்துச் சென்றாள். அவளுடன் வோல்ஸ் நடனமாடி 2 முறை அறையை சுற்றி வந்தான். லொபிகோ பலகை ஓடுகள் போட்ட தரையிலே வழுக்கி நடனமாடினான். லைலாக் பெண்ணிடம் சென்று அவளை அள்ளி தூக்கிச் சுழற்றினான். நடனம் ஆரம்பித்தது. ரியோபோவிச் நடனமாடாதவர்களுடன் கதவடியிலே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நின்றான். அவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் தன் கைகளால் மரியாதைக்குரிய ஒரு பெண்ணின் இடையை சுற்றி அணைத்ததில்லை. ஒருத்தன் மற்றவர்களின் மத்தியிலே தனக்கு தெரியாத ஒரு பெண்ணின் இடையை சுற்றி வளைத்து தன் தோளிலே அவளின் கைகளை வைத்திருக்க இடம் கொடுத்தால் அதை பார்த்து அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் அந்த மனிதனின் இடத்திலே தன்னை வைத்து பார்ப்பது கற்பனை செய்ய அவனால் முடியாது. சில வேளைகளில் அவன் தோழர்கள் பெண்களை அப்படி செய்வதை பார்த்து அவர்களின் தைரியத்தையும் வீம்பையும் கண்டு பொறாமைப்பட்டிருக்கின்றான். உள்ளூர மன உளைச்சலும் அடைந்திருக்கின்றான். தான் ஒரு கோழை, கூனல் முதுகுள்ளவன், சுவாரஸ்யம் இல்லாதவன், அகன்ற இடையும் சிவிங்கி பூனையின் தாடியும் உள்ளவன் என்ற எண்ணம் அவனை ஆழமாக பாதித்திருந்தது. ஆனால் காலம் அந்த உணர்ச்சியுடன் அவனை வாழ பழக்கியிருந்தது. இப்பொழுது தன் தோழர்கள் நடனமாடுவதைக் கண்டும் அவர்கள் சத்தமாக கதைப்பதை கேட்டும் அவர்களில் அவன் பொறாமை கொள்ளவில்லை. ஆனால் சற்று உணர்ச்சி வசப்பட்டான். தூக்கமாகவும் உணர்ந்தான். 4 இணையர்களிடையே நடனம் ஆரம்பமான போது இளைய வான் ராபெக் நடனமாடாதவர்களிடம் சென்று 2 அதிகாரிகளை பீலியட் விளையாட அழைத்தான். அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொண்டு வரவேற்பறையிலே இருந்து அவனுடன் சென்றார்கள். ரியோபோவிச் அது செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் எல்லோரும் பங்கு பெற்றும் விளையாட்டிலேயே பங்கு பெறுவதற்கு விருப்பம் கொண்டு அவர்களின் பின்னாலே குனிந்து கொண்டு சென்றான். பெரிய வரவேற்பறையிலே இருந்து சிறிய வரவேற்பறைக்கு போனார்கள். பின் கிளாஸ் கூரை போட்ட குறுகிய கூடத்திற்கு சென்றார்கள். அதன் பிறகு ஓர் அறைக்கு சென்றார்கள். அங்கே வாசலிலே சோர்ந்தது போல இருந்த 3 பணியாட்கள் சோபாவிலிருந்து வேகமாக துள்ளி எழுந்தார்கள். இறுதியாக பல அறைகளை தாண்டி இளம் வான் ராபெக்கும் அதிகாரிகளும் சிறிய அறைக்குள் வந்தபோது அங்கே ஒரு பில்லியர்ட் மேசை இருந்தது. அவர்கள் விளையாட ஆரம்பித்தார்கள். ரியோபோவிச் சீட்டாட்டம் தவிர வேறொரு விளையாட்டையும் தன் வாழ்நாளில் ஆடியதில்லை. பில்லியர்ட் மேசைக்கு பக்கத்திலே நின்று விளையாடுபவர்களை அக்கறையின்றி பார்த்து கொண்டிருந்தான். விளையாடுபவர்கள் கோட்டு பொத்தான்களை கழற்றிவிட்டு கைகளிலே விளையாடும் கோல்களுடன் மேலும் கீழும் கால்களை தூக்கி வைத்துக் கொண்டு சிலேடையாக பேசிக்கொண்டும் புரியாத சொற்களிலே சத்தம் போட்டுக்கொண்டும் விளையாடினார்கள். அவர்கள் அவனை கண்டுகொண்டதாகவே இல்லை. இடைக்கிடை ஒருத்தன் தன் முழங்கையால் அவனை தள்ளினான் அல்லது தற்செயலாக தான் வைத்திருந்த கோலினால் முட்டிய பின்பு மன்னிக்கவும் என்று சொல்லிக் கொண்டான். முதலாவது ஆட்டம் முடிவதற்கு முன் அதை பார்த்து சலித்து போய் அவர்களுக்கு இடையூறாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று உணர்ந்து கொண்டான். பாதி தூரம் போன போது வழிமாறி வந்ததை அவதானித்தான்.
போகும் வழியில் சோர்வான அந்த 3 பணியாட்களையும் சந்திப்பான் என்று தெளிவாகவே நினைவில் வைத்திருந்தான். ஆனால் இப்பொழுது 5 6 அறைகளை தாண்டி வந்து விட்டான். அந்த பணியாளர்கள் நிலத்துக்குள் மறைந்து விட்டது போல தோன்றியது. தன் தவற்றை உணர்ந்த அவன் திரும்ப சில தூரம் நடந்து வலது பக்கம் திரும்பி நடந்தான். அப்பொழுது அவன் ஒரு இருட்டறைக்குள் வந்து சேர்ந்தான். அப்போதுதான் அதை அறிந்து கொண்டான். விளியட்டறைக்கு அவன் முன்பு போனபோது அது இருக்கவில்லை. அங்கே சில நேரம் நின்ற பின் அவன் கண்ட முதலாவது கதவை உறுதியுடன் திறந்து கொண்டு கடும் இருட்டாக இருந்த அறைக்குள் நுழைந்தான். அதற்கு நேராக முன்னால் கதவிலே ஒரு விரிசல் தெரிந்தது. அதனூடாக தெளிவான வெளிச்சம் ஒன்று வந்தது. கதவின் அடுத்த பக்கத்திலே இருந்து மசுக்கா என்ற சோகமான போலீஸ் நாட்டு நடன இசை வந்து கொண்டிருந்தது. இங்கேயும் வரவேற்பறையில் இருந்தது போல ஜன்னல்கள் அகல திறந்திருந்தன. அதனூடாக பாப்புலர் லைக் ரோசா மலர்களின் மனம் இருந்து கொண்டிருந்தது. ரியோபோவிச் தயக்கத்துடன் அவ்விடத்திலே சற்று நேரம் நிமிர்ந்து நின்றான். அந்த கணம் அவனுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையிலே அவசரமாக வரும் காலடிகளும் உடைகளின் சலசலப்பும் கேட்டன. கடைசியில் என்ற ஒரு பெண்ணின் குரல் மூச்சு திணறலுடன் குசுகுசுத்தது. நறுமணம் வீசும் ஒரு பெண்ணின் 2 கைகள் அவனுடைய கழுத்தை சுற்றி கொண்டன. சூடான கன்னம் ஒன்று அவனுடைய கன்னத்தை அழுத்தியது. அவனை அவள் முத்தமிட்டாள். அந்த ஓசையும் கேட்டது. ஆனால் உடனடியாக முத்தத்தை அளித்தவள் மெல்லிதாக கூச்சலிட்டு கொண்டு பின்னகர்ந்தாள். அந்த கூச்சல் அருவருப்பினால் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று ரியோபோவிச்சுக்கு தோன்றியது. அவனும் ஏறக்குறைய அதே போல கூச்சலிட்டு விட்டான். பின் கதவடியிலே தெரிந்த வெளிச்சத்தை நோக்கி வேகமாக நடந்தான். வரவேற்பறைக்குள் அவன் திரும்பிச் சென்றபோது அவனுடைய இதயம் வேகமாக அடித்து கொண்டிருந்தது. கைகள் கவனிக்கக்கூடியதாகவே நடுங்கிக் கொண்டிருந்தன. அதை மறைக்க கைகளை அவசரமாக பின்னால் ஒளித்து வைத்துக் கொண்டான். வரவேற்பறையிலே இருந்து அத்தனை பேரும் அவனுக்கு ஒரு பெண் முத்தம் கொடுத்து கட்டி அணைத்தாள் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று நினைத்தான். அவமானத்தாலும் பயத்தாலும் துன்பப்பட்டான். தனக்குள்ளே சுருங்கிக் கொண்டு தன்னை சுற்றி அசௌகரியமாக பார்த்தான். ஆனால் அங்கிருந்தவர்கள் எதுவுமே அறியாதவர்கள் போல நடனமாடிக்கொண்டு மென்மையாக பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அவன் என்றுமே அனுபவித்திராத புதிய உணர்ச்சிக்குள் முழுவதுமாக ஆழ்ந்துவிட்டான். ஏதோ விசித்திரமானதொன்று அவனுக்கு நடந்தது. அவனுடைய கழுத்தை சுற்றி மென்மையான நறுமணம் வீசும் கைகள் கட்டிப்பிடித்தன. அது அவனை எண்ணெயாலே அபிஷேகம் செய்தது போல இருந்தது. இடது கன்னத்தில் மீசைக்கு அருகிலே முன்பின் தெரியாத ஒருத்தி அவனை முத்தமிட்டாள். அது அவனுக்கு மெல்லிய குளிர்ச்சியான நடுக்க உணர்ச்சியை கொடுத்தது. பெப்பமெண்ட் துளிகள் விழுந்தது போன்ற ஒரு உணர்ச்சி. அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் தேய்த்து விட்டான். ஆனால் அவ்விடம் மேலும் குளிர்ச்சியான உணர்ச்சியை கொடுத்தது. தலையிலே இருந்து கால் வரை புதிய விசித்திரமான உணர்ச்சி ஏற்பட்டது. அது மேலும் மேலும் வலுவாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு நடனமாட வேண்டும் போல இருந்தது. பேச வேண்டும் போல இருந்தது. தோட்டத்திற்குள் ஓட வேண்டும் போல இருந்தது. உரத்து சிரிக்க வேண்டும் போல இருந்தது. கூனல் முதுகினன், சுவாரஸ்யமற்றவன், சிவிங்கி பூனை தாடி உள்ளவன், அடையாளம் காண முடியாத தோற்றமுடையவன், அப்படித்தான் சில பெண்கள் பேசினார்கள். அது அவன் காதுகளிலே விழுந்திருந்தது. பொன்ட்ரபேக்கின் மனைவி எதேச்சியாக அவனை கடந்து போய்க் கொண்டிருக்கையிலே அவன் அவளை பார்த்து மிகவும் நட்பார்ந்த முறையிலே முறுவலித்த போது அவள் சில கணம் நின்று என்ன என்று வினவுவது போல அவனை பார்த்தாள். உங்கள் வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னான், தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே. தளபதியின் மனைவி புன்னகைத்து விட்டு வீடு தன் தங்கைக்கு சொந்தமானது என்றாள். பின் உங்கள் பெற்றோர்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா? பலகாலம் இராணுவத்தில் இருந்தாரா? அவன் ஏன் அப்படி மெலிந்திருக்கின்றான் என்று பல கேள்விகளை கேட்டாள். அவற்றுக்கான விடைகள் கிடைத்த பின்னும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். அவளுடன் உரையாடிய பின் அவனுடைய முறுவலிப்பு எப்போதையும் விட இன்னும் நட்பார்ந்ததாக மாறியது. அவனை சுற்றி அற்புதமானவர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டான். இரவுணவின் போது ரியோபோவிச் அவனுக்கு அளித்த எல்லா உணவையும் இயந்திரத்தனமாக உண்டான், குடித்தான். எதையுமே காது கொடுத்து கேட்காமல் அவனுக்கு நடந்ததை மட்டும் புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான். அந்த துணிவான செயல் மர்மமும் காதல் சார்ந்ததுமான குணமுடையது. ஆனால் அது விளங்கப்படுத்த சிரமமான ஒன்றல்ல. யாரோ ஒரு பெண்ணோ அல்லது ஓர் இளமையான மனம் முடித்த ஒருத்தியோ ஓர் ஆண் பெண் சந்திப்பை அந்த இருட்டறையிலே ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை. அந்த பெண் அங்கே நெடுதூரம் காத்திருக்க வேண்டும்.
அதனால் பதற்றமும் ஆர்வமும் மேவ அந்த ஆண் ரியோபோவிச் தான் என்று நினைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ரியோபோவிச் அங்கே மயங்கி தயங்கி அந்த இருட்டறையிலே நின்றபோது அவனும் யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல அவளுக்கு தோன்றியிருக்க வேண்டும். அப்படித்தான் ரியோபோவிச் தனக்கு கிடைத்த அந்த முத்தத்தை பற்றி தனக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ அவள் யார் என்று யோசித்தான். பெண்கள் அனைவரது முகங்களையும் திரும்பி பார்த்தான். அவள் இளம்பெண்ணாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதிய பெண்கள் அப்படியான சந்திப்பை ஏற்படுத்துவதில்லை. அவள் ஒரு சீமாட்டியாக இருக்க வேண்டும். அவளுடைய உடைகளின் சலசலப்பு, அணிந்திருந்த வாசனை திரவியம், குரல் ஆகியவற்றை வைத்தே அதை அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய கண்கள் இளம் சிவப்பு நிற இளம் சீமாட்டியிடம் சென்று நிலைத்து நின்றன. அவள் மிகவும் கவர்ச்சியானவள் என்று எண்ணினான். அவளுக்கு அழகான தோள்களும் கைகளும் புத்திசாலித்தனமான முகமும் இனிமையான குரலும் இருந்தன. ரியோபோவிச் அவளை பார்த்து அவள்தான் வேறொருவருமல்ல என்று நம்பினான். ஆனால் அவள் செயற்கைத்தனமாக புன்னகை புரிந்து கொண்டிருந்தாள். அத்துடன் அவள் தன்னுடைய நீண்ட மூக்கை சுருக்கி கொண்டிருந்தாள். அது அவளை வயது போனவள் போல காட்டியது. அதன்பின் அவன் தன் கண்களை கருத்த உடை அணிந்த அழகான பெண்ணை நோக்கி திருப்பினான். இளமை, எளிமை, நேர்மை எல்லாமே இருந்தன. கவர்ச்சியான நெற்றியும் இருந்தது. அவள் வைன் கிளாஸிலே இருந்து நேர்த்தியாக வைனை அருந்தி கொண்டிருந்தாள். அந்த அறிமுகவற்றவள் அவளாக இருந்திருக்க வேண்டும் என்று ரியோபோவிச் நம்பினான். ஆனால் அவள் முகம் தட்டையாக உள்ளது என்று நினைக்க துவங்கினான். பின் அவன் கண்கள் அவளுக்கு அடுத்திருந்தவள் மீது சென்றன. எல்லாவற்றையும் சிந்தித்த போது அதை ஊகிக்க கஷ்டமாக இருக்கின்றது என்று எண்ணினான். சிவப்பு நிற பெண்ணின் தோள்களையும் கைகளையும் மட்டும் பார்த்தால், அழகானவளின் நெற்றியை மட்டும் பார்த்தால், லோவிட்கோவிற்கு பக்கத்திலே இருந்தவரின் கண்களை மட்டும் பார்த்தால், மனதிலே இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் அவனுக்கு முத்தம் கொடுத்த அவன் விரும்பும் அவளின் பிம்பம் வரும். ஆனால் அவளை அந்த மேசையிலே காண முடியவில்லை. இரவுணவை வயிறார உண்டு உற்சாகமாகிய அதிகாரிகள் விடைபெறுவதற்கு நன்றி சொல்வதற்கும் தயாரானார்கள். வோன் ரோபேக்கும் அவர் மனைவியும் அன்றிரவு அவர்களை தங்க வைக்க இயலவில்லை என்பதற்கு திரும்பவும் மன்னிப்பு கேட்க தொடங்கினார்கள். உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிக மிக உவகை அடைகின்றோம் கனவான்களே என்றார் வோன் ரோபேக். இந்த முறை மனமார்ந்து சொன்னார். ஏனெனில் மக்கள் விருந்தினரை வரவேற்பதிலும் பார்க்க வழி அனுப்புவது மனமார்ந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். வந்ததற்கு மகிழ்ச்சி. நீங்களே திரும்பும் போது திரும்பவும் இங்கே வருவீர்கள் என்று நம்புகின்றேன். சடங்கு சம்பிரதாயங்களை பார்க்காதீர்கள். எங்கே போகிறீர்கள்? நீங்கள் மேல் பகுதியால் போகிறீர்களா? தோட்டத்திற்கு குறுக்காக போங்கள். கீழ்ப்பக்கத்தால் போனால் அது கிட்ட என்றார். அதிகாரிகள் தோட்டத்திற்குள் போனார்கள். பிரகாசமான வெளிச்சத்துக்கும் சத்தத்துக்கும் பின் தோட்டம் மிகவும் இருட்டு போலவும் அமைதியாகவும் இருந்தது. படலை வாயில் வரை அவர்கள் அமைதியாக நடந்தார்கள். அவர்கள் ஓரளவு குடிபோதையிலும் இருந்தார்கள். திருப்தியாகவும் உற்சாகமானதும் மனநிலையிலே இருந்தார்கள். ஆனால் இருளும் அமைதியும் அவர்களை ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்தன. ரியோபோவிச்சுக்கு தோன்றியது போன்ற எண்ணம் அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அவர்களும் வோன் ரோபிற்கு இருப்பது போல விசாலமான வீடும் ஒரு குடும்பமும் ஒரு தோட்டமும் இருந்து விருந்தினரை வரவேற்று நேர்மையற்ற தனமாக என்றாலும் அழைத்து அவர்களுக்கு உணவளித்து போதையேற்றி மனநிறைவு கொள்ளச் செய்யும் காலம் ஒன்று வருமா என்றது அந்த எண்ணம். தோட்டத்தின் வாயிலை கடந்து போன பின் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பேச வழிகேட்டார்கள். எதை பற்றி என்றில்லாமல் ஆற்றுக்கு செல்லும் சிறிய பாதையால் நடந்து கொண்டிருந்தார்கள். பின் புதர்கள், குளங்கள், ஆற்றின் மேல் விழுந்த அலரிகள் ஆகியவற்றை சுற்றி கரையோரத்தால் ஓடினார்கள். ஆற்றின் கரையும் பாதையும் கண்களுக்கு சரிவர தெரியவில்லை. அடுத்த பக்க கரை முழுவதும் இருட்டிலே மறைந்து விட்டது. இருட்டு நீரில் நட்சத்திரங்கள் இங்கும் அங்கும் எதிரொலித்தன. நீரிலே துடித்தன. மேற்பரப்பிலே துண்டு துண்டாக தெரிந்தன. அதிலிருந்து ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததை அவர்களால் அறிய முடிந்தது. ஆனால் அசைவற்றது போல இருந்தது. தூங்கி வழியும் கோட்டான்கள் ஆற்றின் மேலே தள்ளி இருந்து சோகமாக அழுதன. புதர்கள் ஒன்றிலே இருந்து ஓர் இன்னிசை பறவை பெரிதாக நடுங்கொலி எழுப்பி பாடிக்கொண்டே இருந்தது. அதிகாரிகள் கூட்டமாக வருவதை பற்றி அவை கவலைப்படவில்லை. அதிகாரிகள் புதர்களை சுற்றி நின்று கொண்டு இன்னிசை பறவைகளை தொட்டு பார்த்தார்கள். அது பாடிக்கொண்டே இருந்தது.
என்ன மாதிரியான பறவை இது என்று சொல்லி வியந்தார்கள். நாங்கள் அதற்கு பக்கத்தில் நிற்கின்றோம், ஆனால் அது எங்களை சற்றேனும் கவனிக்கவில்லை. என்ன மாதிரியான போக்கிரி பயல்! வழியின் முடிவில் பாதை மலைச்சரிவின் மேலேறியது. தேவாலய வேலிகளை சுற்றி வந்து தெருவிலே முடித்தது. அதிகாரிகள் மலைச்சரிவில் ஏறியதாய் களைத்து போய் இருந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்தார்கள். ஆற்றின் மறுபக்கமும் சிவப்பு நிறத்திலே தீயெறிவது தெரிந்தது. செய்வதற்கு ஒன்றுமில்லை. அது குளிர்காய உட்பட்ட தீயா, அல்லது ஜன்னல் ஒன்றிலே தெரியும் விளக்கா, வெளிச்சமா, அல்லது வேறு ஏதாவது ஒன்றா என்று விவாதிப்பதில் அதிக நேரத்தை செலவழித்தார்கள். ரியோபோவிச் அந்த வெளிச்சத்தை பார்த்தான். அது தன்னை பார்த்து கொண்டே கண்ணடிக்கிறது என்றும் அதற்கு அந்த முத்தம் பற்றி தெரியும் என்றும் கற்பனையிலே எண்ணிக்கொண்டான். இருப்பிடத்தை அடைந்தவுடன் ரியோபோவிச் வேகமாக தன் உடைகளை மாற்றிக்கொண்டு படுக்கைக்கு சென்றான். லோபிட்கோ மேர்சியாக்கோவ் அமைதியை விரும்புவவன். மௌலி நண்பர்கள் வட்டத்திலே அவன் உயர்கல்வி கற்றவன் என்று பெயரெடுத்தவன். அவன் முடிந்த நேரமெல்லாம் வியஸ்னெக் ஃப்ராப் என்ற சஞ்சிகையை வாசித்துக் கொண்டிருப்பான். அதை அவன் தன்னுடைய எல்லாவிடமும் எடுத்துக்கொண்டு செல்வான். அவனும் ரியோபோவிச்சின் கோட்டிலில் தங்கியிருந்தான். லோபிட்கோ உடையை மாற்றிக்கொண்டு தன் நடைமுறை வாழ்க்கையிலே திருப்தி அடையாதவன் போல மேலும் கீழும் நடந்தான். பின் ஓர் வேலையாளனை அழைத்து ஒரு போத்தல் பியர் வாங்க அனுப்பினான். மெர்ஸ்லியாக்கோவ் கட்டிலே ஏறி தலையணைக்கு பக்கத்திலே ஒரு மெழுகுபத்தியை பற்ற வைத்து வாய்ஸ்னிக் ஃபோக் என்ற அந்த ஆங்கில பத்திரிகையை வாசிக்க ஆரம்பித்தான். யார் அவள்? ரியோபோவிச் யோசித்தான். புகைப்பிடித்த கூரையை பார்த்து கொண்டு அவனுடைய கழுத்தை எண்ணெயால் அபிஷேகம் செய்தது போல உணர்ந்தான். பெப்பமின் துளிகள் வாய்க்குள் விட்டது போல குளிர்ச்சியான உணர்ச்சியாக இருந்தது. இளம் சிவப்பு நிற சட்டை நிற இளம் பெண்ணின் தோள்களும் கைகளும், கருப்பு நிற உடையிலே இருந்த அழகான பெண்ணின் நெற்றியும் உண்மையான கண்களும் இடையும் உடையும் மார்பிலே அணிந்த ஊசி அணிகலனும் கற்பனையிலே மிதந்து சென்றன. அந்த பிம்பங்களில் அவன் தன் கவனத்தை ஊன்ற முயன்றான். ஆனால் அவை அங்கும் இங்கும் அசைந்தன, உடைந்து பளபளத்தன. அனைவரும் தங்கள் கண்களை மூடினால் காணும் அந்த பிம்பங்கள் அகன்று இருட்டான பின்னணியிலே இருந்து முற்றாக மறைந்து போயின. அவசரமாக நடக்கும் காலடிகளை, பாவாடைகளின் சலசலப்புகளை, முத்தத்தின் ஓசையை கேட்டான். அடர்த்தியான எந்த கட்டுப்பாடுமற்ற மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டது. அந்த மகிழ்ச்சிக்கு தன்னை விட்டு கொடுத்து கொண்டிருந்த போது பணியால் திரும்பி வந்து பியர் இல்லை என்பதை அறிவித்தான். லோபிட்கோ பயங்கரமாக கோபப்பட்ட பின் மேலும் கீழும் நடந்தான். அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். முதலிலே அவன் ரியோபோவிச்சின் முன்னே நின்றான். பின் மெர்ஸ்லியாக்கோவ் முன் நின்றான். ஒரு பியர் வாங்க முடியாதவன் எத்தனை முட்டாளாக இருக்க வேண்டும்? அவன் ஒரு அயோக்கியன் அல்லவா என்றான். ஓம், இங்கே பியர் வாங்க முடியாது என்றான் மெர்சியாக்கோவ் கண்களை வெஸ்விக் ஃப்ராப் என்ற சஞ்சிகையிலே இருந்து எடுக்காமலே. ஓ, அது உன்னுடைய அபிப்பிராயமா? லோபிட்கோ உறுதியாக கேட்டான். ஆண்டவனே, எங்களில் இரக்கம் காட்டு. நீ என்னை சந்திரனில் கொண்டு சென்று விட்டால் அங்கே உடனடியாகவே ஒரு பியரும் பெண்களையும் பெற்றுக்கொள்வேன். போய் உடனடியாக ஒருத்தியை காணுவேன். அப்படி காணாவிட்டால் என்னை நீ ஏமாற்றுக்காரன் என்று அலை. உடைகளை மாற்றுவதிலும் உயர்ந்த பூட்ஸை அணிவதிலும் அவன் நீண்ட நேரம் செலவழித்தான். பின் அமைதியாக சிகரெட்டை பொய்த்துக் கொண்டு வெளியே சென்றான். ரோபெக், க்ரோபெக், லோபெக் என்று முணுமுணுத்துக் கொண்டு வெளியறையிலே நின்றான். தனியாக நான் செல்ல விரும்பவில்லை. நாசமா போக. ரியோபோவிச், என்னுடன் ஒரு நடை செல்ல உனக்கு விருப்பமா என்று கேட்டான். ஒரு பதிலும் அவனிடமிருந்து வராததால் திரும்பி வந்தான். மெதுவாக உடைகளை களைந்து படுக்கைக்கு போனான். மெர்ஸ்லியாக்கோவ் பெருமூச்சு விட்டான். வியஸ்னிக் ஃப்ராப்பை தூர வைத்தான். விளக்கை அணைத்தான். என்று முணுமுணுத்தான். லோபிட்கோ இருட்டிலே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே ரியோபோவிச் படுக்கை விரிப்பை இழுத்து தலையை மூடிக்கொண்டு குரண்டிக்கொண்டு படுத்தான். மனதிலே விதந்த பிம்பங்களை ஒன்று திரட்ட முயன்று அவற்றை ஒன்றாக திரட்டி முழுவதாக நினைத்தான். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. விரைவிலே தூங்கிவிட்டான். அவன் கடைசியாக சிந்தித்தது யாரோ அவனை அன்போடு வருடி அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதாக. அது மிகவும் அசாதாரணமானது, முட்டாள்தனமானது, ஆனால் மிகவும் இனிமையானது. அது அவன் வாழ்க்கைக்குள் வந்து சேர்ந்து விட்டது. அந்த எண்ணம் அவனுடைய நித்திரையில் கூட அவனை விட்டு அகலவில்லை.
அவன் எழுந்தபோது களத்திலே இருந்த எண்ணெயின் உணர்வும் இதழ்களுக்கு அருகிலே இருந்த பெப்பமென்டின் குளிர்ச்சியும் போய்விட்டன. ஆனால் முந்தைய நாளைப் போல மகிழ்ச்சியால் இதயம் நிரம்பி இருந்தது. உற்சாகத்துடன் ஜன்னல் சட்டங்களை பார்த்தான். உதயமாகிக் கொண்டிருக்கும் சூரிய ஒளியால் அவை பொன்னிறமாக காட்சியளித்தன. வீதியிலே நடந்து போகின்றவர்களின் அசைவுகளை காது கொடுத்து கேட்டான். ஜன்னலுக்கு அருகாமையிலே வீதியிலே மக்கள் உரத்தி பேசிக்கொண்டு சென்றார்கள். ரியோபோவிச்சின் பீரங்கி படையின் தலைவரான லெபெட்டஸ்கி அவனுடைய மேற்காவலரிடம் உச்சக்குரலிலே பேசிக் கொண்டிருந்தான். அப்படி உச்சக்குரலிலே சத்தம் போட்டு பேசுவதுதான் அவன் வழக்கம். அவன் இப்பொழுதுதான் படைப்பிரிவுக்கு தலைவனாக வந்திருக்கிறான். வேறென்ன என்று சத்தமிட்டான் தலைவன். நேற்று லாடம் அடித்த போது உன் பிரபு குதிரையின் உள்ள சாய்ந்த குழம்பிலே ஒரு ஆணியை அடித்து விட்டான். கால்நடை மருத்துவன் அதிலே களிமண்ணும் வினாகிரியும் போட்டு கட்டிவிட்டான். அது இப்போது குழம்பை 2ஆக பிளக்கிறது பிரபுவே. ஆர்டேனியோவ் நன்றாக குடித்திருந்தான். அதனால் அவனை லெப்டினன்ட் வெடிகுண்டு வண்டியில் ஓர் உதிரிப்பாகமாக அதை கட்டி இழுக்கும்படி ஆணையிட்டிருக்கின்றான். ஊதுகொம்புகளின் புதிய கயிறுகளையும் கூடாரங்களுக்கான வளையங்களையும் கார்வோ மறந்து விட்டான் என்று மேற்காவலன் அறிவித்திருந்தான். அத்துடன் அதிகாரிகள் நேற்று தளபதி வான் ரோபெக்கை போய் சந்தித்து அங்கேயே மாலை பொழுதை கழித்திருக்கின்றார்கள் என்றும் சொன்னான். இந்த உரையாடலின் போது சிவப்பு தாடி வைத்த லெபெடெஸ்கி ஜன்னலிலே தோன்றினான். அவன் கிட்ட பார்வை கொண்ட தன் கண்களை சுருக்கிக் கொண்டு அதிகாரிகளின் தூக்க முகங்களை பார்த்து காலை வணக்கம் என்றான். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். குதிரை ஒன்றின் கழுத்தில் புதிய கழுத்து பட்டியை அணிந்ததால் கழுத்து புண்ணாகி இருக்கிறது என்றான் லோபிகோ கொட்டாவி விட்டுக்கொண்டே. தளபதி பெருமூச்சு கரித்து கொண்டு ஒரு கணம் யோசித்து விட்டு உரத்த குரலிலே சொன்னான். நான் அலெக்சாண்ட்ரா ஜெஃப்கிவோனோவை போய் பார்க்க நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவளை நான் சந்திக்க வேண்டும். போய் வருகின்றேன். மாலையில் உங்களுடன் தொடர்பு கொள்கின்றேன். 1/4 மணி நேரத்துக்கு பின் பீரங்கி படைப்பிரிவு திரும்பவும் போகத் தொடங்கியது. களஞ்சியங்களின் நீளம் தெருவிலே சென்றபோது ரியோபோவிச் வலது பக்கம் இருந்த வீட்டை பார்த்தான். ஜன்னல்களில் போட்டிருந்த எல்லா மறைப்புகளும் கீழிறக்கப்பட்டிருந்தன. வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் இன்னும் தூக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. முதல் நாள் ரியோபோவிச் முத்தம் கொடுத்தவளும் தூங்கிக் கொண்டிருப்பாள். அவள் துயில்வதை கற்பனை செய்து பார்க்க முயன்றான். படுக்கை அறையின் அகல திறந்த ஜன்னல் பச்சை கிளைகளூடாக களவாக உற்று பார்த்தான். காலையின் புத்துணர்ச்சி, நெட்டிலிங்க மரங்களின் நறுமணம், மஞ்சத்தி, ரோசா மலர்கள், கட்டில், ஒரு நாட்காலி, அதன் மேல் நேற்று சரசரத்த பாவாடைகள், சின்னஞ்சிறிய காலணிகள், மேசை மேல் இருக்கும் சிறிய கைக்கடிகாரம், எல்லாவற்றையும் அவன் தெளிவாக தனித்து கற்பனை செய்தான். ஆனால் அவளுடைய முகத்திலே சிறப்பம்சங்கள், இனிமையாக துயிலும் போது இருக்கும் புன்னகையும், அவையே அவளுடைய குணவியல்பும் முக்கியமானதும். அவை அவனுடைய கற்பனையிலிருந்து நழுவிவிட்டன. திரவ பாதரசம் விரல்களூடாக நழுவி விடுவது போல அவை நழுவிச் சென்றன. அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய பின் திரும்பவும் அவ்விடத்தை பார்த்தான். அங்கே மஞ்சள் நிற தேவாலயம், வீடு, ஆறு எல்லாம் வெளிச்சத்திலே தோய்ந்து போயிருந்தன. ஆறு அதன் பிரகாசமான பச்சை நிற கரைகளுடன் நீல வானம் அதிலே பிரதிபலிக்க இங்கும் அங்கும் தெரியும் சூரிய ஒளியின் சடதியான மினுமினுப்பு எல்லாமே மிகவும் அழகாக இருந்தன. ரியோபோவிச் மேஸ்ட்ரெஸ்டியை கடைசி முறையாக நோக்கினான். அவனுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானதும் அன்புக்குரியமான ஒன்றை கடைசியாக பிரியும் போது ஏற்படும் சோகத்தை அப்போது அவன் உணர்ந்தான். தெருவிலே அவன் முன்னாலே நீண்ட பழகிய சுவாரஸ்யமற்ற காட்சிகள் தான் இருந்தன. வலது பக்கமும் இடது பக்கமும் இளம் கம்புத்தனிய வயல்களும் கோதுமை வயல்களும் ஒரு வகை காகங்களும் அவற்றை சுற்றி தத்தி தத்தி கொத்திக் கொண்டிருந்தன. முன்னாலே பார்த்தபோது தூசும் மனித தலைகளின் பின்புறமும் தெரிந்தன. பின்னால் பார்த்தால் அதே தூசும் முகங்களும் தெரிந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக 4 பேர் வாள்களுடன் அணிவகுத்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் முன்னணி படை வீரர்கள். அடுத்தது பின்னால் வந்த பாடகர்களின் கூட்டம். அந்த பின் குதிரையின் மேல் ஊதுகொம்பு ஊதுபவர்கள் முன்னணி படை வீரர்களும் சீர்திசை பாடகர் குழுவும், மரண ஊர்வலத்தில் போகும் தீவட்டி பிடிப்பவர்களும் தொலைவு கட்டுப்பாட்டை மீறி அதிக தூரம் முன்னாலே போவார்கள். அதேபோல பாடகர் குழுவும் சென்றது. ரியோபோவிச் 5வது பீரங்கி படையின் 1வது பீரங்கி குழுவை சேர்ந்தவன். அவனுக்கு முன்னாலே 4 பீரங்கி குழுக்கள் போவதை பார்த்தான். இராணுவ வீரன் அல்லாதவன் ஒருத்தன் இந்த நீண்ட சலிப்பான ஊர்வலம் போவதை பார்த்து அது சிக்கலாக புரிந்து கொள்ள முடியாத குளறுபடியானதொன்று என்று நினைத்துக் கொள்வான்.
ஒரு பீரங்கிக்கு பக்கத்திலே ஏன் அத்தனை பேர் நிற்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள மாட்டான். ஏன் அதை பல குதிரைகளை வைத்து விசித்திரமாக பல சேனைகளை பின்னி கட்டி இழுக்கின்றார்கள்? என்னவோ உண்மையில் அது ஒரு பயங்கரமானது என்று நினைத்துக் கொள்வான். ரியோபோவிச்சிற்கு அது முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அதனால் அது அவனுக்கு சுவாரஸ்யமற்றது. அவனுக்கு அதுவெல்லாம் நன்றாகவே தெரியும். ஏன் ஒவ்வொரு பீரங்கி குழுவின் முன்னணியிலும் துணிச்சலான ஒரு குண்டு வீச்சாளன் இருக்கின்றான் என்பதும் அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அவன் குண்டு வீச்சாளன் என்று அழைக்கப்படுகின்றான் என்பதும் தெரியும். அந்த குண்டு வீச்சாளனுக்கு நேர் பின்னாலும் நடுவிலும் குதிரை வீரர்கள் நிற்கிறார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். ரியோபோவிச்சிற்கு அவர்கள் ஓட்டி வந்த குதிரைகள் இவை என்றும் தெரியும். இடது பக்கம் நிற்பதற்கு ஒரு பெயரும் வலது பக்கம் நிற்பவைக்கு வேறு பெயரும் இருந்தன என்பதும் அவனுக்கு தெரியும். அவை மிகவும் சுவாரஸ்யமற்றவை. குதிரை வீரர்களுக்கு பின்னாலே 2 வண்டி இழுக்கும் குதிரைகள் நின்றன. ஒன்றிலே குதிரையோட்டி இருந்தான். அவன் முதுகிலே நேற்று படிந்த தூசு இருந்தது. அவன் காலிலே வேடிக்கையான தோற்றமுள்ள ஒரு மரத்துண்டு இருந்தது. ரியோபோவிச்சிற்கு அந்த மரத்துண்டு வைத்திருப்பதற்கான காரணம் தெரியும். அது வேடிக்கைக்காக வைக்கவில்லை என்பதும் தெரியும். எல்லா குதிரை ஓட்டிகளும் தங்கள் சவுக்குகளை இயந்திரத்தனமாக அசைத்து அடிக்கடி சத்தம் செய்வார்கள். பீரங்கியே அழகற்றதுதான். அதன் முன்பகுதியில் ஓட்சாக்குகள் கவன்ஸ் துணியாலே மூடப்பட்டு கிடக்கும். பீரங்கியின் எல்லா பக்கமும் கேத்தில்களும் இராணுவ வீரர்களின் முதுகுப்பைகளும் பைகளும் தொங்கவிட்டிருக்கும். அது பார்ப்பதற்கு சிறியதொரு தீங்கற்ற விலங்கை ஏதோ அறிய முடியாத காரணத்திற்காக சுற்றி நிற்கும் மனிதர்களையும் குதிரைகளையும் போல இருக்கும். காற்றுப்படாத திசையை நோக்கி பீரங்கி சுடும் 6 பேர்கள் கைகளை வீசி அணிவகுத்து சென்றனர். பீரங்கிக்கு பிறகு திரும்பவும் மேலும் குண்டு வீச்சாளர்கள், குதிரையோட்டிகள், வண்டி குதிரைகள். அவர்களின் பின் இன்னும் ஒரு பீரங்கி முதலாவதைப் போல அழகற்றதும் கவர்ச்சியற்றதும் வந்தது. 2வதற்கு பிறகு 3வது, 4வதுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு அதிகாரியும் அந்த படை தொகுதியிலே மொத்தமாக 6 பீரங்கி தொகுதிகளும் 4 பீரங்கிகளும் இருந்தன. அணிவகுப்பு அரை மைல் வரை சென்றது. அது போய் வேகன் வண்டிகளிலே நிற்கும் இடத்தில் முடிந்தது. அவற்றின் அருகிலே மிகவும் அழகான கழுதை ஒன்று நின்றது. அதன் பெயர் மகர். அதை துருக்கியிலிருந்து ஒரு பீரங்கி தளபதி கொண்டு வந்திருந்தான். அது தன் நீண்ட காதுகளுடைய தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டு மேலும் கீழும் நடந்தது. ரியோபோவிச் முன்னாலும் பின்னாலும் தலைகளின் பிடரிகளையும் முகங்களையும் அக்கறையின்றி பார்த்தான். மற்ற நேரங்களில் என்றால் அவன் அரை தூக்கத்தில் இருந்திருப்பான். ஆனால் இப்போது அவன் தன் புதிய இணக்கமான சிந்தனைகளிலே முற்றாக ஆழ்ந்திருந்தான். முதலில் பீரங்கி படை அணிவகுத்து போக வெளிக்கிட்ட போது தனக்கு கிடைத்த முத்த நிகழ்வை சுவாரஸ்யமானது புதிரானதான ஒரு சிறிய துணிச்சலான சாகச நிகழ்வாகத்தான் தன்னை நம்ப வைக்க முயன்று கொண்டிருந்தான். அது உண்மையிலே அற்பமானது ஒன்றென்றும் அதை தீவிரமாக எடுப்பது, அதை பற்றி குறைந்து நினைப்பது முட்டாள்தனம் என்றும் நினைத்தான். ஆனால் இப்போது தர்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு கனவுகள் காண வெளிக்கிட்டான். ஒரு கணம் தான் வோன் ரோபெக்கின் வரவேற்பறையில் ஒரு பெண்ணின் பக்கத்திலே இருப்பதாக கற்பனை செய்தான். சிவப்பு நிற இளம்பெண் போலவும் கருப்பு நிற ஆடையிலே தெரிந்த அழகான பெண் போலவும் அவள் இருந்தாள். பின் தன் கண்களை மூடிக்கொண்டு இன்னொரு பெண்ணுடன் இருப்பதாக கற்பனை செய்தான். அவள் முற்றாகவே அவன் அறியாத ஒரு பெண். அவளுடைய முக அம்சங்கள் மிக தெளிவில்லாமல் தெரிந்தன. தன் கற்பனையிலே அவளுடன் பேசினான், அணைத்தான், தோள்களிலே சாய்ந்தான், போரை கற்பனை செய்தான், பிரிந்து செல்வதை எண்ணினான். பின் திரும்பவும் சந்தித்தான். தன் மனைவியுடன் ஒரு குழந்தையுடனும் இரவுணவை உண்டான். ஒவ்வொரு முறை பீரங்கி படை சரிவிலே இறங்கி போகும்போதும் தளபதி நிறுத்தியை அழுத்துங்கள் என்று சத்தமிடுவது பெரிதாக கேட்டது. அவனும் நிறுத்தியை அழுத்துங்கள் என்று சத்தமிட்டான். அவன் போட்ட அந்த சத்தம் பகற்கனவை குலைத்தது. யதார்த்த நிலைக்கு தன்னை கொண்டு வந்துவிடும் என்று பயந்தான். அவர்கள் ஒரு நிலக்கிழாரின் பண்ணையை கடந்து சென்றபோது ரியோபோவிச் வேலிக்கு மேலாலே தோட்டத்தை பார்த்தான். நீண்ட ஒரு சாலை நேரான தண்டு போல ஓடியது. அதன் மேல் மஞ்சள் நிற மண் தூவி கிடந்தது. இளம் பீச் மரங்கள் ஓரங்களிலே நடப்பட்டிருந்தன. அவையெல்லாம் அவன் கண்களிலே பட்டன. கனவு காணும் ஒருத்தனின் ஆவலுடன் அவற்றை பார்த்தான். ஒரு பெண்ணின் காலடிகள் மஞ்சள் மண்ணிலே இடறிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்தான். இது பாராவிதமாக அவன் கற்பனையிலே தெளிவான ஒரு காட்சி விரிந்தது. அதிலே அவனை முத்தமிட்ட அந்த பெண் வந்தாள். அவளை அவன் இரவுணவுக்கு முந்திய மாலையிலே கற்பனை செய்து கொண்டான். அந்த பிம்பம் அவனுடைய மூளையிலே பதிந்து விட்டது.
அதன்பின் அது அவளை கைவிட்டு செல்லவில்லை. அன்று மதியம் வேகன் வண்டி தொகுதிகளின் பின்னாலே ஒரு சத்தம் கேட்டது. மெதுவாக மெதுவாக, இடது பக்கம் கண்களை திருப்புங்கள் அதிகாரிகளே. பீரங்கி படைகளின் தளபதி ஒரு சோடி வெள்ளை குதிரைகள் பூட்டிய ஒரு வண்டியிலே போய்க் கொண்டிருந்தான். இரண்டாவது பீரங்கிக்கு பக்கத்திலே வண்டியை நிறுத்தி எதையோ சொல்லி சத்தம் போட்டான். அதை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. பல அதிகாரிகள் அவன் நின்ற இடத்துக்கு குதிரைகளிலே சென்றார்கள். அதில் ரியோபோவிச்சும் ஒருத்தன். சரி, என்ன? சிவப்பு கண்களை சிமிட்டிக் கொண்டு, இங்கே யாராவது நோயாளிகள் இருக்கின்றார்களா என்றான். அதற்கு பதில் கிடைக்கவே மெலிந்த சிறிய மனிதனான தளபதி வாயை மென்று கொண்டு ஒரு கணம் சிந்தித்து விட்டு ஒரு அதிகாரியை பார்த்து சொன்னான். உன்னுடைய மூன்றாவது பீரங்கி படையை செலுத்துபவன் ஒருத்தன் தன் கால் கவசத்தை எடுத்து பீரங்கியின் முன்பகுதியிலே தொங்கவிட்டிருந்தான். போக்கிரி பயல், அவனை கண்டித்து வை. அவன் தன் கண்களை உயர்த்தி ரியோபோவிச்சை பார்த்தான். உன்னுடைய முன்பக்க வார்பட்டை மிகவும் நீண்டுள்ளது. இன்னும் சில சலிப்பூட்டுகின்ற அறிவுரைகளை சொல்லிவிட்டு தளபதி லோபிட்கோவை பார்த்து சிரித்தான். நீ இன்றைக்கு மிகவும் சோர்வுடன் இருக்கின்றாய் லெப்டினன்ட் லோபிகோ. நீ மேடம் லோவ்ரோவை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? கனவான்களே, இவன் மேடம் லோவ்ரோவை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றான் என்றான். அவன் குறிப்பிடும் சீமாட்டி மிகவும் தடித்த உயரமான பெண், 40 வயதை கடந்தவள். தளபதிக்கு தடித்த உறுதியான பெண்களை பிடிக்கும், எந்த வயதாக இருந்தாலும் சரி. தன் அதிகாரிகளுக்கும் அப்படியான ரசனைதான் இருக்கும் என்று நினைத்தான். அதிகாரிகளின் மரியாதையான முறுவல்கள் தளபதி தான் வேடிக்கையானதொன்றை சொல்லிவிட்டதாக நினைத்து உபகையடைந்தான். உரத்து சிரித்தான். பின் வண்டியோட்டியின் முதுகில் தட்டி சலாம் போட்டான். வண்டி உருண்டது. எனக்கு கடினமானது போலவும் அமானுஷ்யமானது போலவும் தோன்றியது. அது உண்மையிலே சாதாரணமானது ஒன்று என்பது ரியோபோவிச் நினைத்தான். தளபதியின் வண்டிக்கு பின்னால் ஓடும் முகில்களை பார்த்தபோது எல்லாமே சாதாரணமானவை. அனைவருமே அதை கடந்துதான் போகின்றார்கள். உதாரணமாக, அந்த தளபதி முன்னொரு முறை காதலித்திருக்கின்றான். இப்போது அவனுக்கு மனமாகி குழந்தைகளும் இருக்கின்றன. கேப்டன் வாஃப்டரின் பின்கழுத்து மிகவும் சிகப்பாகவும் அழகற்றதாகவும் இருந்த போதிலும், அவனுக்கு இடையே இருந்த போதிலும், அவனும் மனமானவன்தான், காதலித்தவன்தான். சல்னேவோவ் ஒரு முரடன், தத்தாரிய இனத்தவன். அவனுக்கும் காதல் இருந்தது. அது திருமணத்தில் முடிந்திருக்கின்றது. நானும் மற்றவர்களைப் போலத்தான். எனக்கும் மற்றவர்களுக்கு கிடைத்தது போன்று அதே அனுபவம் கிடைக்கும். இப்போதோ பிறகோ தான் சாதாரணமான ஒருத்தன் என்ற எண்ணம் அவனுடைய வாழ்க்கையும் சாதாரணமானதான் என்பதும் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அத்துடன் தைரியத்தையும் கொடுத்தது. முத்தம் தந்த அவளையும் தான் விரும்பியது போல வாழ விரும்பும் மகிழ்ச்சியையும் கற்பனை செய்தான். தன்னுடைய கற்பனைக்கு அவன் கடிவாளம் போட விரும்பவில்லை. பீரங்கி படை மாலையிலே நிறுத்த வேண்டிய இடத்தை அடைந்தது. அதிகாரிகள் தங்கள் கூடாரங்களில் இளைப்பாறினார்கள். ரியோபோவிச், மெல்சியோகோவ், லோபிட்கோ எல்லோரும் ஒரு பெட்டியை சுற்றி இருந்து கொண்டு இரவுணவை உண்டு கொண்டிருந்தார்கள். மெல்சியோகோவ் அவசரப்படாமல் ஆறுதலாக சாப்பிட்டான். அவன் நேரம் எடுத்து ஆறுதலாக சாப்பிட்ட போது வியஸ்னிக் ஃப்ராப்பையும் வாசித்தான். அதை அவன் தன் முழங்காலிலே வைத்திருந்தான். லோபிட்கோ தொடர்ந்து கதைத்துக் கொண்டே தன் கிளாஸில் பியரை நிரப்பிக் கொண்டிருந்தான். ரியோபோவிச் நாள் முழுவதும் கனவு கண்டுகொண்டிருந்ததால் அவன் தலை குழம்பி போயிருந்தது. மதுவருந்திக் கொண்டு பேசாமல் இருந்தான். 3 கிளாஸ் மருந்து அருந்திய பின்னர் கொஞ்சம் போதை ஏறி தன்னை பலவீனமாக உணர்ந்தான். அவனுக்கு கிடைத்த புதிய உணர்ச்சிகளை தன் தோழர்களுக்கு சொல்வதற்கு தனியாத ஆசை பிறந்தது. வோன்ரோஃபிக்கின் வீட்டில் எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஒன்று கிடைத்தது என்று சொல்ல ஆரம்பித்தான். அவன் தன் குரலுக்கு அலட்சியமான முரண்பாடான ஒரு தொனியை கொடுக்கவும் முயன்றான். நான் பிலியேட்டரைக்கு சென்றேன். தனக்கு கிடைத்த முத்த நிகழ்ச்சியை மிகவும் நுணுக்கமாக விவரிக்க தொடங்கினான். ஒரு நிமிடத்தின் பின் அதை நிறுத்திவிட்டு அமைதியானான். அதற்குள் அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அதை சொல்வதற்கு அவனுக்கு ஒரு சிறிது நேரமே பிடித்தது. அது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த முகத்தின் கதையை அடுத்த நாள் காலை வரை சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று கற்பனை செய்திருந்தான். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த லோபிகோ அவனை சந்தேகத்துடன் பார்த்து சிரித்தான். லோபிகோ ஒரு பெரும் பொய்யன். அதனால் அவன் எவரையும் நம்புவதில்லை. மெல்சியோகோவின் கண்ணிமைகள் துடித்தன. தன் கண்களை வியஸ்னிக் ஃப்ராப்பிலே இருந்து எடுக்காமல் சொன்னான். அது நகைப்புக்கிடமானதொன்று. எப்படிப்பட்ட விசித்திரமானது அது! ஒரு ஆணின் கழுத்தில் ஒருத்தி விழுந்து முத்தம் கொடுப்பது. அவனுடைய பெயரை கேட்காமலே அவள் ஒரு வகையான நரம்பியல் கோளாறு பிடித்தவள். ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரியோபோவிச்சும் அங்கீகரித்தான்.
அப்படியானதொன்று எனக்கும் நடந்தது என்றான் லொபிகோ. பயம் கலந்த வெளிப்பாடு ஒன்றை காட்டிக்கொண்டு, கடந்த ஆண்டு நான் கொஃப்னோவுக்கு புகை வண்டியிலே போய்க் கொண்டிருந்தேன். நான் 2ஆம் வகுப்பு பயணச்சீட்டு எடுத்திருந்தேன். வண்டியிலே நெரிசலான கூட்டம், அதிலே நித்திரை கொள்ளவே இடமில்லை. நான் பாதுகாவலனுக்கு ₹1/2 பணம் கொடுத்தேன். அவன் என் பயணப் பொதியை எடுத்துக்கொண்டு என்னை இன்னொரு பெட்டிக்கு அழைத்துச் சென்றான். நான் படுத்துக்கொண்டு என்னை ஒரு கம்பளத்தால் மூடிக்கொண்டேன். இருட்டாக இருந்தது. புரிந்து கொள்ளுங்கள், சடுதியாக எவ்வளோ ஒருத்தி என் தோள்களிலே தொடுவதையும் முகத்திலே மூச்சு விடுவதையும் உணர்ந்தேன். என் கைகளை அசைத்து பார்த்தபோது முழங்கை ஒன்றை கண்டேன். கண்களை திறந்து பார்த்தபோது அது ஒரு பெண். அது என் கற்பனையாக இருக்கலாம். கருமையான கண்கள், இளம் சாமன் மீனை போன்ற சிவந்த இதழ்கள், நாசி துவாரங்களால் உணர்ச்சியுடன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். அவள் மார்புகள் விசை தாங்கி போல. மன்னித்துக்கொள் என்றான் மெல்சியாகோவ், லொபிகோவை அமைதியாக இடைநிறுத்தி கொண்டே. மார்பு இடையில் இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இருட்டில் அவள் இதழ்களை எப்படி கண்டாய்? லொபிகோ மெல்சிகோவின் கற்பனையற்ற மடமையை நினைத்து சிரித்தான். அது ரியோபோவிச்சிற்கும் அருவருப்பை ஏற்படுத்தியது. அவன் அந்த பெட்டியிலே இருந்து எழும்பி வெளியே போய் படுக்கச் சென்றான். அதனால் ரியோபோவிச் அவர்களுக்கு எதையும் சொல்லப் போவதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டான். முகாம் வாழ்க்கை தொடங்கியது. நாட்கள் ஓடின. ஒரு நாள் மற்ற நாளைப் போல கடந்து சென்றது. அந்த நாட்களிலே ரியோபோவிச் தான் காதலிலே இருப்பதாக உணர்ந்தான், நினைத்தான். அத்துடன் நடந்து கொண்டான். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவனுடைய பணியால் கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்த போது குளிர்நீரால் தன் தலையிலே பாய்ச்சிக் கொண்டான். தன் வாழ்க்கையில் இதமான மகிழ்ச்சியான ஏதோ ஒன்று நிகழ்கின்றது என்று எண்ணினான். மாலை வேளைகளில் அவன் தோழர்கள் காதலையும் பெண்களையும் பற்றி கதைத்து கொண்டிருக்கும் போது அவன் அதை காது கொடுத்து கேட்டான். அவர்களுக்கு அருகிலே சென்று இருப்பான். அவன் பங்கு பெற்றிய ஒரு போரை பற்றி எவருமே விவரித்தால் ஒரு இராணுவ வீரனுக்குரிய முக வெளிப்பாட்டை காண்பிப்பான். மாலை வேளைகளிலே அதிகாரிகள் லொபிகோவின் தலைமையிலே புறநகருக்கு சென்று டொன் ஹவான் போலிலே களியாட்டத்திலே ஈடுபட்டால் ரியோபோவிச்சும் ஈடுபடுவான். பின் சோகமாக இருப்பான். ஆழமான குற்ற உணர்வுக்கும் ஆளாவான். மனத்திற்குள் தன்னை மன்னிக்கும்படி இறைஞ்சுவான். ஓய்வாக இருக்கும்போது அல்லது தூக்கமில்லாத இரவுகளில் தன் குழந்தை பருவத்தை நினைத்து எங்கேயிலே தாய், தந்தை, உறவினர்கள், அன்புக்குரியவர்களை நினைத்து கொள்வான். அப்போது தவிர்க்க முடியாத வகையிலே மியஸ்ட்ரைட்ரிக்கின் நினைவும் பெறும். விசித்திரமான குதிரையும், வான் ரோபக்கும் அவன் மனைவியும், அவள் பேரரசி ஜூஜியான் போன்றவள், இருட்டறையும், கதவிலே வந்த வெளிச்சமும் எல்லாமே நினைவிலே வரும். ஆகஸ்ட் 31 கூடாரத்திலே இருந்து திரும்பிச் சென்றான். மொத்த பீரங்கி படையுடன் அல்ல, 2 பீரங்கிகளுடன் மட்டுமே. அவன் வழி முழுவதும் கனவு கண்டு கொண்டு உற்சாகமாகவே இருந்தான். ஏதோ தன் சொந்த இடத்திற்கு திரும்பி போவதைப் போல. விசித்திரமான குதிரைகளையும், தேவாலயமும், வான் ரோபெக்கின் நேர்மையற்ற குடும்பத்தையும், இருட்டறையும் திரும்பவும் பார்ப்பதற்கு தீவிர ஆவலுடன் இருந்தான். காதலர்களை அநேகமாக ஏமாற்றும் உள்ளொளி ஏதோ காரணத்தால் அவனை கட்டாயம் சந்திப்பான் என்ற அவன் காதுக்குள் குசுகுசுத்தது. அவன் எப்படி சந்திக்க வேண்டும்? எதை பற்றி அவளுடன் கதைப்பான்? அவள் அந்த முகத்தை மறந்து விட்டிருப்பாளா, இல்லையா? ஆக மோசமாய்ப்போய் அவளை சந்திக்காவிட்டாலும் பரவாயில்லை. அந்த இருட்டறைக்குள் போய் வந்து பழைய நினைவுகளை மீட்டாலே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். மாலை பொழுதில் பழக்கமான தேவாலயமும் வெண்ணிற தானிய களஞ்சியங்களும் அடிவானத்தில் தோன்றின. ரியோபோவிச்சின் இதயம் அடித்து கொண்டது. அவனுக்கு பக்கத்திலே குதிரையை ஓட்டி வரும் அதிகாரி ஏதோ சொன்னான். அது அவனுக்கு கேட்கவில்லை. எல்லாவற்றையுமே மறந்து போனான். தூரத்திலே ஆறு பளபளத்து ஓடுவதையும், வீட்டின் கூரையையும், பிரத்யேகமாக கட்டிய புறாக்கூடுகளை சுற்றி சூரிய அஸ்தமன ஒளியிலே வட்டமிட்டு கொண்டிருந்த புறாக்களையும் அவருடன் பார்த்து கொண்டிருந்தான். தேவாலயத்தை அடைந்து அவர்கள் தங்குமிடத்திற்கான ஆணையை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்த போது குதிரையின் மீது ஒரு தூதுவன் தேவாலயத்தை சுற்றி வந்து அதிகாரிகளை தேநீர் விருந்துக்கு அழைப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தங்குமிடத்திற்கான ஆணை வாசிக்கப்பட்டது. அதிகாரிகள் கிராமத்திற்கு போவதற்கு அவசரம் காட்டினார்கள். குதிரையின் மீது வரும் தூதனும் வரவில்லை. வான் ரோபெக் நாங்கள் வந்திருக்கும் செய்தியை விவசாயியிடமிருந்து அறிந்து எங்களை அழைப்பான் என்று ரியோபோவிச் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் தன் தங்குமிட குடிசைக்குள் நுழைந்த போது ஒரு தோழன் ஏன் மெழுகுதிரியை கொளுத்துகின்றான், ஏன் பணியாளர்கள் தேநீர் குடுவைகளை அவசரமாக பெற்று வைக்கின்றார்கள் என்பதோ ஒன்றுமே அவனுக்கு புரியவில்லை.
அவனை வலிமிகுந்த ஒரு சங்கடம் மாட்டிக்கொண்டிருந்தது. படுத்தான். திரும்ப எழுந்தான். தூதன் வருகின்றானா என்று ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். எந்த அறிகுறியுமே தெரியவில்லை. திரும்பவும் படுத்தான். அரை மணி நேரத்தின் பின் எழுந்தான். மன உளைச்சலை கட்டுப்படுத்த முடியாமல் வீதிக்கு சென்று தேவாலயத்தை நோக்கி சென்றான். இருட்டாகவும் சதுக்கம் கைவிடப்பட்டதாகவும் இருந்தது. 3 இராணுவ வீரர்கள் அமைதியாக வரிசையாக எழுந்து நின்றார்கள். தெரு கீழ் நோக்கி இறங்கி சென்றது. ரியோபோவிச்சை கண்டு அவர்கள் எழும்பி சலாம் வைத்தார்கள். அவளும் திரும்பி சலாம் அடித்துவிட்டு பழகிய பாதையிலே கீழே இறங்கினான். ஆற்றின் மேல் பக்கத்தில் முழு வளமும் ஆழமான சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. சந்திரன் எழுந்து கொண்டிருந்தான். 2 விவசாய பெண்கள் உரத்து பேசிக்கொண்டு குசினி தோட்டத்தில் முட்டைக்கோஸ் பிடுங்கிக் கொண்டிருந்தார்கள். குசினி தோட்டத்திற்கு பின்புறத்திலே இருண்ட குடிசைகள் சில இருந்தன. ஆற்றின் பின்பக்கத்திலே உள்ள எல்லாமே மே மாதத்தில் உள்ளது போலவே இருந்தன. பாதைகள், செடிகள், தண்ணீர் மேல் தொங்குகின்ற வில்லோ மரங்கள். ஆனால் இன்னிசை பறவையின் தைரியமான சத்தம் கேட்கவில்லை. பாப்புலர் மரத்தின் வாசம் இருக்கவில்லை. புதிய புல்லும் இல்லை. தோட்டத்தை அடைந்த ரியோபோவிச் வாசல் கதவடியிலே நின்று உள்ளே பார்த்தான். தோட்டம் இருண்டும் அமைதியாகவும் இருந்தது. அவனால் எதையும் பார்க்க இயலவில்லை. ஆனால் கிட்ட இருந்து பீச் மரங்களின் வெண்ணிற தண்டுகளையும் வீதியின் சிறு பகுதியும் பார்க்க முடிந்தது. மற்றவை எல்லாமே இருட்டிலே கலந்துவிட்டன. ரியோபோவிச் கூர்ந்து பார்த்தான். அவளுடன் ஏதாவது ஒலி வருகின்றதா என்று உற்று கேட்டான். 1/4 மணி நேரம் அங்கேயே நின்றான். எந்த சத்தமோ ஒலியோ வெளிச்சமோ வரவில்லை. அவன் திரும்பவும் பின்னோக்கி நடந்தான். ஆற்றை நோக்கி சென்றான். தளபதியின் குளியல் வீடும் பாலத்தின் கைப்பிடியிலே குளியல் துணிகளும் வெண்ணிறமாக காட்சியளித்தன. பாலத்தின் மேல் நடந்து சென்று கொஞ்ச நேரம் நின்றான். தேவையில்லாமல் கைப்பிடியிலே கிடந்த குளியல் துண்டை தொட்டான். அவை கரடு முரடாகவும் விரைத்து போயும் இருந்தன. கீழே தண்ணீரை பார்த்தான். கலகல என மெல்லிய ஒலியுடன் குளியல் வீட்டைச் சுற்றி ஆறு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. சிவப்பு சந்திரன் ஆற்றின் இடது பக்கத்தின் கரையிலே பக்கத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. சிற்றலைகள் பிரதிபலிப்புகள் மீது விழுந்து நீண்டு சிறு சிறு துண்டுகளாக உடைந்து சென்றன. அவற்றை தூக்கிச் செல்ல முயல்வது போல. எப்படியான முட்டாள்தனம்! ஓடும் நீரை பார்த்து கொண்டு ரியோபோவிச் சிந்தித்தான். எல்லோரும் கூர்மதியற்றவர்கள். இப்போது அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. முத்தம் கிடைத்த சம்பவம், அவனுடைய பொறுமையின்மை, அவனுடைய தெளிவற்ற நம்பிக்கைகளும் ஏமாற்றங்களும் எல்லாம் தெளிவான வெளிச்சத்திலே வெளிவந்தன. தளபதியின் தூதனை காணாதது இனிமேலும் அவனுக்கு வினோதமான ஒரு விடயம் அல்ல. இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டிய முத்தம் தனக்கு கொடுத்த அந்த பெண்ணை அவன் இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. அவளை அவன் திரும்பவும் கண்டால் அது விசித்திரமானதாக இருக்கும். ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அது எங்கே போகின்றது, ஏன் போகின்றது என்பது அவனுக்கு தெரியாது. அது மே மாதம் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருந்தது. மே மாதம் அது பெரிய ஆற்றுக்குள் ஓடி கலந்தது. பெரிய ஆறு கடலுக்குள் சென்று விழுந்தது. அதன் பின் அது ஆவியாக மழையாக மாறியது. சில வேளை அதே நீர் இப்பொழுது ரியோபோவிச்சின் கண்கள் முன்னால் திரும்பவும் ஓடிக்கொண்டிருக்கலாம். எதற்காக, ஏன்? முழு உலகமும் முழு வாழ்க்கையும் ரியோபோவிச்சிற்கு தெளிவில்லாததால் நோக்கமற்ற கேலியாக இருப்பது போல தோன்றியது. தண்ணீரிலிருந்து தன் கண்களை திருப்பி வானத்தை பார்த்தான். எப்படி தெரியாத பெண்ணின் விதி தற்செயலாக அவனை அணைத்தது. அதை நினைத்தான். தன் கோடைகால கனவுகளையும் கற்பனைகளையும் நினைத்தான். தன் வாழ்க்கை அசாதாரண அற்பத்தனமானது, வறுமையானது, நிறமற்றது என்று நினைத்து கொண்டான். அவன் தன் குடிசைக்கு சென்றபோது தோழர்கள் எவரையும் காணவில்லை. பணியால் அவர்கள் எல்லோரும் தளபதி வோன் ரோபக்கின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர் ஒரு தூதனை குதிரையிலே அனுப்பி அவர்களை அழைத்திருந்தார் என்றான். ஒரு கணம் ரியோபோவிச்சின் இதயம் மகிழ்ச்சியின் வெளிச்சம் வந்து சென்றது. அதை அவன் உடனடியாக தனித்துவிட்டு கட்டிலே ஏறி படுத்தான். தன் விதியின் மீது கொண்ட பெரும் சினத்திலே அதை பழி வாங்குவது போல அவன் தளபதியின் வீட்டிற்கு செல்லவில்லை. நன்றி.